சிறப்பாக நூல் உறவாடு என்ற ஒரு 50 நூல்கள் வாசிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை முதலில் தொடங்கி மிக அருமையாக தொடங்கி வைத்தது டாக்டர் வெங்கடேசன் அவர்கள். எந்த நிலையிலும் அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். நூலாசிரியர் மாணவர்களை தன் வசப்படுத்துகின்ற வார்த்தைகளை அவர் அழகாக சொல்லிட்டார். வாங்க பாஸ் வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிற ஒரு வாசனம் பாருங்க. வாங்க படிக்கலாம், வாங்க படிச்சு பார்க்கலாம். அப்ப இத தோழமை குரல் இது மாணவர்களை தன்னோடு இழுக்கிறது. நான் இங்க இருக்கவங்கதான் ஆசிரியர்கள் தான். எந்நேரமும் புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒரு மடத்தனமாக மாணவர்களை கேள்வி கேட்டு போட்டு எழுது படி படி படியும் போது அந்த புத்தகத்தை வெறுக்கிற அளவுக்கு அவர்களை நாங்கள் தயார் பண்ண வேண்டியது. வேற வழி இல்லை, எங்களுக்கு தேர்வுக்காக அவர்களை நாங்கள் தயார் பண்ணணும். ஆனா இந்த கட்டில எல்லாம் மறுத்து ஒரு நூலகம் தான் ஒருவனுக்கு இறக்கைகளை கொடுக்கணும், ஒரு இறக்கைகளை கொடுக்கணும். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்துக்களால் என்ன நினைக்கிறான் என்றால் ஒரு அழகான உலகத்தை, ஒரு மனித உணர்வுள்ள ஒரு உலகத்தை, ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு உலகத்தை அவன் கற்பித்துக் கொண்டுதான் அதை நோக்கித்தான் அவனுடைய இதழ்கள் அவனுடைய எழுத்துக்கள் பயணிக்கின்றன. இதைத்தான் நமக்கு வாசகன் ஒரு எழுத்தாளர் நமக்கு கொடுக்கிறது. வாசிப்பது என்பது ஒரு அழகான அனுபவம். வாசிப்பதை போல இன்பமான ஒரு ஓய்வு ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப வேலை செய்யும் பொழுது ஓய்வுக்காக ஒரு புத்தகத்தை படிப்பேன் என்று சொன்னார். ஒரு புத்தகத்தை வாசிக்காமல் இருப்பது அதற்கு அவமானம். நூலகங்கள் இருக்க புத்தகங்கள், நம்ம வீட்டுல நிறைய புத்தகங்கள் தூசி அடைஞ்சு போய் பல காலமா இருக்குது. நம்ம ஒரு நாளும் அதை பார்ப்பதற்கான நேரம் கிடைப்பதில்லை. அவை அதற்கு அவமானம். வாசித்தல் என்பதை அதுல ரொம்ப பெரிய திறமையாளர்கள் யாருன்னா தமிழர்கள். சோவியத்துல வாசிப்பாளர்களுடைய இயல்பு அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல சோவியத் யூனியன் ஒன்றா இருக்கும் பொழுது யார் அதிகமா வாசிக்கிறாங்க அப்படிங்கும் போது சோவியத் யூனியன் தான். அதுக்கு அடுத்தது எங்கன்னா இந்தியாவில் தமிழகத்தில் வாசிக்கின்ற ஒரு வழக்கம். காலையில எழுந்த உடனேயே நமக்கு படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு சின்ன ஒரு கிராமமா இருந்தாலும், ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் அங்க ஒரு டீ கடை, அங்க ஒரு நாளிதழ் இருக்கும். நாளிதழ் இருக்கணும். எல்லாருக்கும் நாளிதழ் படிச்சாதான் அன்னைக்கு அடுத்த அந்த நாளையே நம்ம அந்த நினைவுகள்லயே அந்த அனுபவத்திலேயே நம்ம கழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். நிறைய புற்றீசல் போல நிறைய இதழ்கள் இருந்தது. குழந்தைகளுக்கான நிறைய வார இதழ்கள் இருக்கு. பரபரப்பான கதைகள் தான் வாசிப்பை ஊக்கப்படுத்தி. எல்லா பாத்திரத்திலையும் பேர் எழுதுற வழக்கம் பெண்களுக்கு இருந்தது, நமக்கு இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு கீழடி இருக்கக்கூடிய மண் பானை ஓடுகள்ல நம்முடைய எழுத்துக்கள் ஆதன், அவிரன், இது போல பேர்கள் நம்ம பார்க்க முடியுது. நாம தான் ஒரு கோலையிலையும் கும்பாலையும் பேர், நமக்கு ஒரு குறியீடு கூட இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறியீடு இருக்கும். உங்களுக்கு நினைவு இருக்காது. ஆனா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய துணி வெளுப்பவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டு துணியில அந்த குறியீடு இருக்கும். அது போல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீட்டின் அடையாளம் அவர்களுடைய அடையாளமாக சின்னமாக இருந்தது. அதைதான் அந்த புதைகுழிகள் இருக்கக்கூடிய அரிக்கமேடு புதைகுழிகள் இருக்கக்கூடிய பானை ஓடுகள் அந்த குறியீடுகள் அல்ல, இந்த வீட்டு மக்கள் அப்படிங்கிற குறியீடு அங்க இருக்கு. என்ன அப்படின்னா நம்முடைய காலம் எப்படிப்பட்டது என்றால், நாம் வாசிப்பின் நேசர்கள், நாம் அதனுடைய குழந்தைகள், புத்தகத்தின் குழந்தைகள் தான். என்னால வாசிக்காம இருக்கவே முடியாது. அங்க ஒரு காட்டிலை கொண்டிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கடல் வீச்சில் குஞ்செண்டோ என்று சொல்லுகிற அந்த பாறையினுடைய அந்த அக்னி நெருப்பை உள்ளுக்குள்ள இன்னும் நாம தாங்கிட்டுறோம். ஒரு நூலகம், ஒரு நூல் என்பது நமது அடையாளம். நாம சொத்து சேர்த்து வைக்கிறதுல பெருசே கிடையாது. நாம் நம்மை சிற்பிகளாக நாமே நம்மை செதுக்கிக் கொள்வதற்கு, நம்மை தீட்டிக் கொள்வதற்கு, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்தையும் செப்பப்படுத்திக் கொள்வதற்கு நூல்கள் தான் தனி. தன்னுடைய வாழ்வின் பண்பாட்டு பண்பாட்டு வளர்ச்சிக்கான தடங்களையும் அவன் அங்கிருந்துதான் எடுத்து செல்கிறான். நமக்கு ஒரு காலத்துல நமக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கு சொன்ன வாய்மொழி கதைகளும் வாய்மொழி இலக்கியங்களும் தான் இன்னைக்கு அவை நூலாக வந்திருக்கிறது. சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நானு ஒரு நூல் நிறைய சொல்றோம். தனித்தமைந்த வீட்டில்
புத்தகமும் நானும் பாவேந்தர் சொல்வார், தை தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்த அந்த வேலை தண்ணி. அந்த புத்தகத்துல என்ன கண்டேன் நான்? இனித்த புவி, இயற்கை எழில் எல்லாம் கண்டேன். ஒரு புத்தகத்தை படிச்சா இனித்த புவி, இயற்கை எழில் எல்லாம் கண்டேன், இசை கேட்டேன். புத்தகத்தை படிக்கும் போது நம்ம எத்தனை நாள் படிச்சு பார்த்துக்கிட்டு குளிக்க சிரிச்சிருக்கோம். படிக்கும் போது குளிக்க சிரிக்கிறவங்களும் கண்ணீரை துடைச்சுக்கிறவங்களும் நிறைய இருந்தோம். அப்படி இசை கேட்டேன், மனம் மோந்தேன். மூக்குல முகர முடியுமா என்ன? ஒரு எழுத்த முகர முடியுமா, கேட்க முடியுமா? ஆனால் இந்த புத்தகம் என்னை அதை செய்தது. அதை சொல்லும் பொழுது என்னோட அந்த ஆசிரியர் பேசுறது ரகசியமாக சொல்வார், தேவரே போல்வர் கயவர், அவரும் தான் தேவனை செய்தவர்களால் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஐயோ உனக்கு தெரியாது, மனுஷன் மாதிரியே இருப்பான் அவன் கயவன் அப்படிம்பார். அவர் சொல்ற போதே சொல்ல, தேவரே போல்வர் கயவர். பக்கத்துல காதல் வந்து சொல்ல உஷாரா இருந்து. அப்படி சொல்லுகின்ற பொழுதே அந்த 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 எழுத்தாளர் என்னோடு இருக்கின்றார். அவனுக்கு எனக்கு தேவையானதை சொல்லி, மறவர்க்க மாசற்றார் கேண்மை, மறவர்க்க மாசற்றார் கேண்மை இப்படி இழுத்து சொல்லுவார். மறந்துடாரு துறவர் துன்பத்தில் உட்பாயா. எதுக்கு போட்டு வளரிக்கிட்டே கிடக்க? எதுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கு? கழித்தான் ஒருவனை காரணம் காட்டுதல் நீர் தீநீர் ஆழ்நீர் குளித்தானை தீத்துரியத்து அப்படின்னு அழகான உபமையோடு சொல்றார். தீப்பந்தத்தை எடுத்து கடலுக்குள்ள போய் மூழ்கியவனை தேட முடியுமா? ஒரு தீப்பந்தத்தை கொளுத்திக் கொண்டு கடலுக்கு நீருக்குள் மூழ்கிய ஒருவனை தேட முடியுமா? அவன்கிட்ட போய் சொல்ல, அதை எதையும் சொல்ல வேண்டும் என்றால் கேட்கிற செவிகள் இருக்கிறது. அதனாலதான் குழந்தைகளுக்கு கேட்கிற பாடல்களை முதல்ல நாங்க சொல்லிக் கொடுக்கோம். கேட்கும் திறன் தான் முதல்ல படிப்பு, கல்வியினுடைய முதல் திறன் கேட்குங்க. அதனாலதான் பாடல்கள் ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம சின்ன வயசுலயே அதான் செய்ய விரும்பு, ஆகுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கே அப்படி சொல்லி கொடுக்குறோம் சின்ன வயசுல கேட்ட. இன்னைக்கு நிறைய ஆடியோ வந்துருக்கு, ஆனால் சலித்து இருக்கு. நானும் பார்த்தேன், ஒரு ஆடியோ கேட்க முடியுமா? ஒரு கதையை நாம் கேட்க முடியுமா? மீண்டும் ஒரு தடவை நம்ம ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தனுடைய நாவல கேட்கலாமா? ஆடியோ நான் கொஞ்ச நேரத்தை அனுப்பிட்டு ஒரே குரலில் சொல்லிக் கொண்டது. ஆனால் நாம் படிக்கும் போது ஆசிரியர் பல குரலில் நாம் உள்ளுக்குள்ள பேசுறோம். நாம் நமது குரல்ல நமது கற்பனையை பேசிட்டு இருக்கோம். நமது கற்பனை விரியும். நமக்கு இயல்பான ஒரு கற்பனை இருக்கு. அந்த கற்பனையை தூக்குவது இதுதான் படைப்பாற்றல். அதுதான் கல்விங்கிறது. என்ன படைப்பாற்றல்? நாம் படிக்கும் போது கற்பனை விரியும். எனவே நாம் நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம். ஒவ்வொரு ஊர்லயும் புத்தக திருவிழாக்கள் முழுக்க புத்தகம் நிறைஞ்சிருக்கு. அது வாங்குறது மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. அதை படிக்கிறாங்களோ இல்லையோ வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த வாங்கி வைத்த புத்தகங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வாசக வட்டங்கள் அவசியம் தேவைப்படுகின்றது. எனவே தமிழ்நாடு அரசு கூட புத்தக திருவிழாக்களை தொடர்ந்து ஆங்காங்கே ஒரு வாசக வட்டத்தையும் தொடங்கினால் இந்த புத்தகங்கள் பேச தொடங்கும். அப்போது எழுச்சி ஏற்படும், விழிப்புணர்வு ஏற்படும் என்பது கருத்து. விவிலியத்துல ஒரு கதை உண்டு, விதைக்கின்ற ஒரு கதை. அது என்ன பண்ணா ஒருத்தர் விதையை விதைக்கிறதுக்கு விதையை போயிட்டே இருப்பார். இப்ப போயிட்டு இருக்கும்போது சில விதைகள் பாறையின் மேல இருக்கிற சில கொஞ்சம் போல மண் இருக்கும், அந்த பாறை மேல விழுந்துரும். அல்லது பாறை மேலே விழுந்து வச்சு பாறையில் இருக்கிற மண்ணோ இல்ல மண் பாறை மேல விழுவும். சிலது பாறையுடைய இடுக்குல விழுந்துரும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அவர் வீசிட்டு இருப்பாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 3 புட்கள்லாம் முளைச்சிருக்கு, அந்த புதர்ல போய் விழுந்துரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வீசுவாரு. அந்த வீசும் போது அவர் அந்த பண்பட்ட நிலத்தில் சில விதைகள் விழும். அப்படி பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படி வளர்கின்றதோ அப்படித்தான் இந்த நூலகங்கள் ஒரு காலத்தில் செழித்து வளர்ந்ததோ. ஆனால் இந்த பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படி முளைக்கின்றனவோ அதுபோல்தான் உங்களை நீங்களே விதைகளாக நினைத்து இந்த நூலகத்தில் விட வையுங்கள். கண்டிப்பாக நீங்கள் முளைப்பீர்கள், விளைவீர்கள் என்று சொல்லி போது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய கர்நாடக மாநில வனத்துறை கழகத்திய மேலாண் இயக்குனர் ஐயா முனைவர் எஸ் வெங்கடேசன் அவர்கள். அவர் இந்திய வன அதிகாரி, ஃபாரஸ்ட் ஆபீசர். அதாவது நான் ஏற்கனவே முன்னோர்களை பேசும்போது ஐயா பற்றி சொன்னேன். இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் உள்ளத்திலே ஒரு எழுத்தாளர் கூடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் தமிழ் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும். வாரந்தோறும் கூட ஞாயிற்றுக்கிழமை இங்கே புத்தக திருவிழாவுடைய ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது. அது உள்ளே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் பல்வேறு வகைகளில் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இந்த அறிவு உலகத்துக்கு பங்காற்றுகிறோம். இலக்கிய கூட்டங்கள், வாசகர் வட்ட இலக்கிய கூட்டம் நடைபெறும். கடலோடு உறவாடி இந்த வாசகர் வட்ட இலக்கிய கூட்டங்கள். இந்த இலக்கிய கூட்டங்களில என்ன படிக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு வாரம் ஒரு புதிய அண்மை கால இலக்கிய நூல், அடுத்த வாரம் ஒரு பழைய
ஜெயகாந்தன், விந்தன் போன்ற இலக்கிய படைப்பு இவற்றை ஒரு கலந்துரையாடி விவாதிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மோதிக்கு இப்படி எடுத்திருக்கின்றோம். இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் வெவ்வேறு நிகழ்ச்சியில் நாம் வடிவமைத்து செயல்படுத்துவோம். எனவே இந்த விழாவில் கலந்து கொண்டு இல்லாமல் அடுத்தடுத்த வாரங்கள் நடைபெறும் இந்த இலக்கிய வாசகர் வட்ட நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து இலக்கிய சுவையை மட்டுமல்ல உங்களுடைய அறிவு பரப்பை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பாவேந்தர் திருவள்ளுவர் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்து விட்டானா என்று கேட்டார். அந்த வழியிலே தமிழோடு உறவாடி நாளெல்லாம் தமிழ்மொழியினுடைய வளர்ச்சிக்காகவே தன் வாழ்வினை அர்ப்பணித்த பெருந்தகை பாசு மணி அவர்களுடைய நினைவிலே ஒரு நூலகத்தை நீங்கள் தோன்றுகிறீர்கள் என்று சொன்னால் அது உள்ளபடியே அதை பாராட்டுவதற்கு என்னிடம் சொற்கள் இல்லை. இந்த தமிழ்மொழியினுடைய உணர்வினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் கூட ஒரு பாடலிலே சொல்லுவார். அது பின்னாலேதான் இவர்களுக்கு தெரிந்தது. தான் பெற்ற பிள்ளையை என் பெற்றோன் என்றுதான் தாய்மன் சொல்லி விட்டாள். தந்தையும் இப்பிள்ளையும் உட்கூடாது என்று சொல்லித்தான் தனதினை பெற்றுக் கொள்வான். ஊர் பெற்று யானுமோ உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்திலே நின்று விட்டான். எப்படி இத்தனை கவிதைகளை எழுத முடிந்தது? உதிரத்திலே அணுவிலே தமிழன்மை மட்டுமே உறவாக கொண்டார். வான் பெற்ற பெயர் போல யான் பெற்ற தமிழ் மொழி இன்று தோன்றியதோடு தொல்காப்பியரும் வள்ளுவரும் போற்றி வளர்த்த தமிழ் இது. நக்கீரரும் இளங்கோவும் மதித்து உரையாடிய தமிழ் இது. சாத்தனாரும் பவனியும் அப்பையும் புகழேந்தியும் நாடெல்லாம் வளர்ந்து வளர்த்த தமிழ் இது. என் சமய இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் கண்ணுதல் பெருங்களவும் முடிவுடை மூவேந்தர்களும் கழகங்களால் காத்த தமிழ், கழகங்களால் காத்த தமிழ். நான் பெற்ற தமிழாலே எழுதுகிறேன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் 20 பாடல்களை கையரசி சொல்லினார். எனக்கும் கம்பனுக்கும் பொருத்தம் உண்டு. செப்புவதெல்லாம் கம்பன் செம்பவிழாக வருவதனால் எனக்கும் கம்பனுக்கும் பொருத்தம் உண்டு. ஆனால் அப்பிறவியும் அழகிய வெள்ளையின் நல்லூரில் கம்பன் கணக்கெழுதி வாழ்ந்தேன் என்பார். அதாவது ஆழ்மையுடன் சொல்வதற்காக பணிவுக்காக செய்கிறார். என்றாலும் கவியரசினுடைய காலப்பணி ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தெரியும். தொல்காப்பிய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அத்தனை கவிஞர்களையும் தொற்று ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்பதற்கு காடும் கழவியும் காடும் கீழும் கண்ணை கவர எச்சரிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் அன்பினை சித்திரம் செய்கின்றார். சோலை குளிதல் தெற்கு வரும், பசும் தோகை மயில் வரும், மாலை பொழுதில் நேற்று செய்த விழுகின்ற மாணிக்க பருகி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெறுப்பு என்று சொல்லி வகை வகையாக என்னருமை தமிழ் மக்கள் இன்னடியிலே இருந்தார். இந்த உணர்வு ஒரு கவிஞருக்கு எந்த அளவிற்கு மொழி முக்கியமோ அதே நேரத்திலே தமிழன் என்ற ஒரு இனத்து தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்றார். என்னருமை தமிழ் மக்கள் இன்னலிலே சொல்லிட்டிருந்தார். அன்னதோர் காட்சி என் ஆவியில் சென்றது. இன்பத் தமிழ் கல்வி கற்றுவிட்டால் துன்பம் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சிலே தூண்டி வரும் பாடிய முதல் கவி என்பார் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் கண்ணதாசன் இறுதியாக 2 கவியர்களைத்தான் கவியரசு கண்ணதாசன் அவருக்கு பிறகு அதை பற்றி சொல்லி முடியும். ஒன்று பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி, மற்றொன்று செந்தமிழை செழுந்தமிழாக்கிய பாவேந்தன் பாரதி. களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை களை நீக்கி தந்த புலவன் பாரதி. களை நீக்கி தந்த கழவிகள் பலவாய் கனிக்காடு தந்தவன் பாரதிதாசன். சூழ்ந்திருந்த இவ்வையம் அனைத்தும் சூழ்ந்திருந்த இவ்வையம் அனைத்தும் எழக்கதிரான இளைஞன் பாரதி. இளைஞன் வருகிறான். கட்டாயமாக பாரதியை பற்றி சொல்லுவார் ஒரு பாட்டுல. தமிழரின் உயிர்நிலை
தமிழின் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாது இருந்த வேளையில் தமிழகம் தமிழுக்கு தகும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் துங்கினான். பாவேந்தருக்கு ஈடு இணையாக அந்த சொற்கள் வேறு எந்த புலவருக்கும் கிடையாது. பின்னால பேசுகிறோம் பாருங்க. இளக்கதிரான இலக்கியன் பாரதி எழுந்த கதிரமும் பாவேந்தர் சொல்லுது. மானுட சாதிக்கு ரத்தம் ஊட்டினான் பாவேந்தன் பாரதிதாசன். அடுத்து எங்கள் நாடு, எங்கள் மொழி, எங்கள் இனம் எனும் இன உணர்வினை தூண்டியவன் பாரதி. கருத்து ஈழத்துக்கு கூட பாவேந்தரை பற்றி கொண்டு வருகிற வேகத்தை பாருங்கள். இயப்ப மறுத்து ஏழமும் செய்தவரின் எலும்பை முடித்தவன் பாரதிதாசன் சொல்லுவதற்கு காரணம் அத்தகைய கவிஞர்கள் காலத்திலே இறந்த கவியரசு கண்ணதாசன் காலத்திற்கு முன்புள்ள கவிதைகளை எல்லாம் படித்து பார்த்தால் அங்கு அதிகமாக வடமொழி சொற்கள் தான் வெளிவந்து எந்த பாடகிலும் தமிழை பார்க்க முடியாது. தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் உங்களெல்லாம் மிக வருந்தினார்கள். எனது தமிழருடைய முகத்தில் குறுபருக்கள் எழுதி அவரை எழுதி கெடுத்து வருகிறது என்று சொன்னார் தமிழ் தென்றல் திருவிக்கா. அனைவருக்கும் மாநிலம் இந்த தமிழக தமிழ் தமிழோடு உறவோடு என்ற நிகழ்ச்சிக்கு என்னை அர்ப்பணித்தளித்த தலைவர் முத்துமணிவர்களுக்கும் கவிதையிலே பேசிக் கொண்டிருக்கும் கவிதை நிபுணருக்கும் இங்கு குழுவிற்கான அனைவருடைய மாலைக்கான வணக்கத்தை சேர்த்துக் கொள்கிறேன். முனைப்பு நம்ம தமிழ் மக்கள்கிட்ட பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து இங்க வந்திருக்கோம். இந்த ஊர்ல வந்து நம்ம தமிழ்நாட இணைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து இப்படி ஒரு முனைப்பு, ஒரு தமிழோடு என்ற ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து இன்னும் இலக்கியத்தை இன்னும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு பேரன்பு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு பெரிய கேப் இருக்கும். ஒரு பெரிய கேப் இருக்கும். அப்போ ஒரு 3-4 months கேப் இருக்கும். டெய்லி வந்து என்னோட வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஆக்கூர் வந்து ஒரு கிராமத்துல இருந்திருக்குன்னா பஞ்சாக்கில் ஒரு கிராமம் எனக்கு. அங்க திருக்கடையூர் பக்கத்துல ஒரு கிராமம். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சைக்கிள் வரணும். ஒரு ஒரு நூலகம், அந்த ஆக்கூர்ல மெயின் நூலகம் இருக்கு. அந்த நூலகத்தை டெய்லி வருவேன். நீங்க குடிக்கிறது இல்லையா, நான் வந்து அப்பாட்ட சொல்லிட்டேன். வீடு சும்மா குடிக்கல எனக்கு. ஆனா டெய்லி வந்து நூலகத்துல பார்த்து ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டாங்க அந்த நூலகத்துல. ஏன்னா ஒரு மாதிரி சொல்லி ஒரு தொடக்கத்துல எனக்கு வந்து முத்தாரம், கல்கண்டு அந்த ஒரு படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வந்து ஈவன் இப்போ கூட என்னோட ஃபேமிலியில கூட மனைவியோட சொல்லுவேன், எனக்கு குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க வந்து எந்த புக்கு படிச்சாலும் விட்டு இப்போ வந்து 24 hours இதே படி, பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி சொல்லாத. அவங்க வந்து வாட்டர் புக்ஸ் லைக் டு ரீட். அவங்க வந்து எந்த புக்கு படிக்க ஆசைப்பட விட்டுரு. அவங்க வந்து இப்படி ஆரம்பிச்சுதான் லைஃப் எனக்கு. இந்த கல்கி, முத்தாரம், கல்கண்டு இப்படி ஆரம்பிச்சு ஒரு லைஃப் எனக்கு. அடுத்த ஸ்டேஜ் வந்து ராஜேஷ்குமார் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். ராஜ்குமார் வந்து பாலகுமார் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி படிப்படியா அப்படியே நம்முடைய தரங்கள் அப்படியே வேற மாதிரி. ராஜ்குமார் வந்து கிரைம் ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பிச்சு, அதுல இருந்து பாலகுமாரோட லைஃப் ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பிச்சு வேற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. லைப்ரரி ஒரு கான்செப்ட் இல்லை நம்ம ஊர்ல. நூலகத்துக்கு பசங்களே கிடையாது. இப்பெல்லாம் என்னோட குழந்தைங்க சேர்ந்து சொல்றேன். ஏன்னா இப்ப எங்கேயுமே லைப்ரரிக்கு போனதே கிடையாது. சோ அதனால அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்மளோட பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு நூலகம் இருக்கு வந்து படிக்க சொல்லி எல்லாரும் அவங்களோட சுற்றுவட்டாரத்துல எல்லா தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு வந்து படி. ஏன்னா இங்க வந்து இலக்கிய தரம் வாய்ந்த நூல்கள் வேண்டாம். சும்மா ஆரம்பிப்போம். ராணி முத்து அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சிடும் லைஃப்ல. இந்த கல்ச்சரை விடாம இன்னும் நல்ல புத்தகங்களுக்கு இந்த மாதிரி சிறிய புத்தகம் கொடுத்து முத்துக்காமி சார், முத்தாரம், கல்கண்டு சொன்ன மாதிரி லேனா தமிழ்நாடு அவ்வளவு பழக்கமா சேர்க்கலாம். ஏன்னா சின்ன குறிப்பிடா இருக்கும். அந்த பெருமாள் சொன்ன மாதிரி அவர் வந்து IAS படிக்கிறப்போ அங்க வர அந்த GK ஜெனரலிஸ்ட் கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அந்த முத்தாரத்துல கல்கண்டை பத்தி நிறைய குறிப்பிட்டு இருக்கும். அந்த குறிப்பில் தான் வந்து லைப்ரரி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனால எல்லாருமே வந்து உங்களுடைய பசங்களை வந்து தயவு செஞ்சு நூலகத்தை அனுப்பி படிக்குமாறு செய்யுமாறு கேட்க. முக்கியமா வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தமிழ் மக்கள் கிடையாது, நம்முடைய சொந்தங்களா அனைவருக்குமே
தமிழ் மண்ணை நம்மளாம் தமிழெல்லாம் இணைஞ்சிருப்போம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து நம்மளுடைய சுற்றத்தை நல்லா இருக்கும். அதான் மெயின். இப்போ வந்து படிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கையில எல்லாம் மொபைல் வந்துச்சு, எல்லாரும் மொபைல தான் ஓட்டிட்டு இருக்கோம். 24 மொபைல் தான் இருக்கும். மைச்சல் இருக்கு. நானுமே போகிறோம், எப்பெல்லாம் சாப்பிட கூட உட்காராம மொபைல பார்த்து தான் சாப்பிடுறோம். அதனால நம்ம வந்து அந்த கல்ச்சரை விட்டுட்டு அட்லீஸ்ட் புத்தகத்தை வந்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லாரும். என்ன படிக்கிறப்ப நம்மளுடைய எண்ணங்கள்ல விரிவடையும், அந்த இது கிரியேட்டிவிட்டி அது எப்படி வரும்னா படிக்கதான் இருக்கும். ஒரு படம் பார்க்கறதுலயோ ஒரு வீடியோ வராது. படிக்கிறப்ப நம்ம மனசு விசாலமாகும். அதனால தயவுசெஞ்சு படிக்க ஊக்குவீங்க. உங்களுடைய சுற்றத்தை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகளை தயவுசெஞ்சு எல்லாருக்கும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி நல்லதான் வாழ்க்கை. நன்றி.